இந்த புஷியும் ஜானும் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை. புஷியே முழு அதிகாரம் கொடுத்துட்டோன்னா யாருமே செயல்பட முடியாத அளவு ஒரு ஸ்டாக்னஸ் இருக்குது. ஓகே. அதை வந்து விஜய்கிட்டையும் சொல்ல முடியல. இந்த ஸ்டாக்னஸ் எப்படி உடைக்கிறதுன்னு பார்த்த நேரத்தில் தான் கரூர் சம்பவம். அதுக்கு பிறகு புஷி ஓடி போய் இந்த டைமில் இந்த கேப்பில் தான் பலரும் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்றப்ப தான் விஜய் புஷியை கொஞ்சம் ஓரம் கட்டுறாரு, ஜானியும் ஓரம் கட்டுறாரு. ஓகே. இப்போ 2 பேருமே ஓரம் கட்டியிருக்காரா? ஆமாம், கிட்டத்தட்ட ஓரம் கட்டி கைகள் கிட்டத்தட்ட அருண்ராஜ் இவர்களை நோக்கி நகர்ந்துச்சு. ஓகே. அருண்ராஜ் அதுக்கப்புறம் ஆதவ் இவர்களை நோக்கி நகர்ந்துச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்பீடப் பண்ணும் பொழுது 2 விதமான முடிவுகள் வரலாம். ஆதவுக்கு இவங்களுக்கெல்லாம் என்னன்னா நம்ம தனியாக நின்றுக்கலாம் அப்படின்னு. இவர்கள் யாருமே இந்த பொலிட்டிக்கல் இது தெரிஞ்சவங்க இல்லை. ஆனால் அவர் ஆசை தனியாக நின்று பார்ப்போம். 27%லாம் பேசிகிட்டு இருக்காருல்ல, நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அது ரொம்ப டேஞ்சரில் கொண்டு போய் விடும். ஆனால் விஜய்க்கு புஷியும் ஜானுமே இந்த கட்சி கட்டுமானம் எதுவுமே பண்ணலை, இந்த மாதிரி இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்து அதே நேரத்தில் கட்சியுடைய நிலைமை புரியணும். ஒருவேளை புரிஞ்சிருந்தா அதை ஒட்டி தான் அவர் அங்கே போய் பேசுகிறார். அதில் இவர்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, டிமாண்டை ஜாஸ்தி பண்ண சொல்லி விஜய்கிட்ட நெருக்குவாங்க. அது மாதிரி ஒன்று நடக்கும். அதில் ஒன்று நம்ம தனியாக நிற்போம், நம்ம இது பண்ணுவோம், அப்போ டிமாண்ட் ஆகும் அப்படின்னு. தனியாக நின்னா என்ன ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை வைத்து யாராவது பணம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள தவிர மற்றபடி மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சது. சரி, விஜயை வச்சு யார் சார் பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? விஜய் வச்சு இல்லை, எலெக்ஷனை வச்சு யார் சார் பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வேட்பாளர்கிட்ட அமௌண்ட் வசூல் பண்ணலாம். இதை ஒட்டி வெளியில் ஆதரவு கொடுக்குறேன்னு வருவாங்க தொழிலதிபர்கள், அவங்க இவங்க, அது நான் செலவு பண்ணலான்னு வரலாம். சில பேருக்கு பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுக்கலாம், அதாவது கட்சியை தாண்டி வெளியில், அந்த மாதிரி பண்ணலாம். பல விஷயங்கள் இருக்குது. தேர்தலை ஒட்டி எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். இப்போ தனியாக இருந்தால் இது எல்லாம் சாத்தியம். 234 தொகுதி, அது ஒரு பெரிய இது இல்லை. அந்த மாதிரி